அனைவருக்கும் வணக்கம். நாம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். நவம்பர் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி இந்த கிளாஸில் வந்து நம்ம கல்ச்சுரல் பேஸ்டாக வந்து என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்மளுடைய பிடிஎஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது பாஜிராம் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்டுடைய பிடிஎஃப் சோர்ஸ். அவங்களுடைய மந்த்லி மேகசின் தான் இது. அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னாலே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாம் கல்ச்சுரல் பேஸ்டாக நவம்பர் மாதம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது முதல் நிகழ்வாக வந்து குருதேவ் பகதூர் அவர்களுடைய இந்த தியாகிகள் தினமாக நவம்பர் 24 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை வந்து ஷஹீதி திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த தியாகத்தை வந்து ஹானர் பண்ணுறாங்க. இவர் வந்து 9வது சீக்கிய குரு. இவர் வேறு என்னென்னலாம் வந்து பேர் கொண்டு அழைக்கிறாங்க? ஹிந்திக்கு சதார், ஷீல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வெவ்வேறு நேம் கொண்டு அவரை அழைக்கிறாங்க. இவர் வந்து அமிர்தசரில் 1621 வந்து பிறந்திருக்காரு. மதா நன்கி குரு ஹர்தோபின் அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. இவங்க இந்த குரு ஹர்தோபின் அப்படிங்கிறவர் வந்து 6வது சீக்கிய குரு. இவர் என்ன சொல்றாரு? முகலாயருக்கு எதிராக வந்து ஒரு ஆர்மியை, அதாவது வாரியர் சயின்ஸை, அந்த கான்செப்டை முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? இந்த குரு ஹர்தோபின் அப்படிங்கிறவர். அதாவது இந்த துறவிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து போராடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இவர் தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த குரு தேக் பகதூர் அப்படிங்கிறவர் முன்னாடி வந்து தியாக்மால் அப்படின்னு தான் வந்து இவர் வந்து அழைச்சிருக்காங்க. ஆனால் இவருடைய 13வது வயதில் முகலாயர்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் அவருடைய அந்த தைரியத்தையும் அவருடைய அந்த ஸ்வாட்மேன்ஷிப், அதை வாழை வீசக்கூடிய அதை பேஸ் பண்ணி அந்த திறமையை வந்து அவருக்கு வந்து தேக் பகதூர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்திருக்கு. தேக்னா வந்து பஞ்சாபி மொழியில் ஸ்வாடுன்னு அர்த்தமா. ஸோ அதனால தியாக்மால் அப்படிங்கிற ஒரு பேரானது தேக் பகதூர் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. இவர் என்ன சொல்கிறாங்க? சேவியர் குரு டூரிங் முகலாயர் பீரியடில் இவங்க என்ன சொல்கிறாங்க? முகலாயர் பீரியடில் வந்து இந்த நான் முஸ்லீமில் என்ன சொல்கிறாங்க? முஸ்லீமாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அதுக்கு எதிராக வந்து இவர் போராடி இருக்காரு. அதன் போல் அந்த கன்வென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நான் முஸ்லீம்ஸை வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாற்றக்கூடிய அந்த கன்வென்ஷன்ஸுக்கு எதிராக இவர் வந்து போராடி இருக்காரு. ஸோ வந்து அந்த டைமில் இந்த காரணத்துக்காக அவுரங்கசீப் என்ன சொல்கிறாரு? இந்த குரு தேக் பகதூரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதாவது அவருக்கு மரண தண்டனை வந்து விதிக்கிறாரு. எப்போ? 1675. இந்த தியாகத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இவருக்கு வந்து இந்த தியாகிகள் தினமானது நவம்பர் மாதம் 24 வந்து இவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அப்படிங்கிறது வந்து முதல் தகவல். ரெண்டாவது வந்து லச்சித் போர்புகான் அப்படிங்கிற அவருக்கு வந்து மரியாதை ட்ரிபியூட் வந்து செலுத்தியிருக்காங்க. எப்போ? ரீசெண்டாக வந்து நவம்பர் 24 வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவருக்கு வந்து இந்த லச்சித் போர்புகான் அப்படிங்கிறவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த குருதேவ் பகதூர் அப்படிங்கிறவர் அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன், சாரி மறந்துட்டேன். ஸோ இவர் தான் இந்த குருதேவ் பகதூர் அப்படிங்கிறவர். இந்த இஸ்லாமத்துக்கு அவுரங்கசீப் பீரியடில் வந்து நான் முஸ்லீம்ஸ்லாம் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறதுக்காக எதுக்காக போராடினவர் இவர் தான். இவருடைய இந்த தியாக தினத்தை தான் வந்து நவம்பர் 24 செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்ததான் இந்த லச்சித் போர்புகான் அப்படிங்கிறவருடைய அவருடைய நினைவு தினமாகவும் வந்து 402வது பர்த்டே வந்து லச்சித் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பிஎம் வந்து ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்க்கும்போது இவர் தாங்க லச்சித் போர்புகான் சாரி. ஸோ இவர் யார் அப்படின்னா, இவர் 1622 வந்து பிறந்திருக்காரு. இவர் எப்படி வந்து அடையாளப்படுத்தப்படுறாரு அப்படின்னா, ஆகோம் ட்ரூப்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரசர் வம்சம். அது அவங்களுடைய சப்போர்ட்டா ஃபவுட் அண்ட் டிஃபீட்டட் அட்வான்சிங் முகல் ட்ரூப்ஸ் அட் பேட்டில் ஆஃப் சரைகாத் ஆன் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் குவஹாத்தி இன் 1671. அதாவது 1671 குவஹாத்தி, அதாவது அசாம் பகுதியில் இருக்கக்கூடிய குவஹாத்தி அப்படிங்கிற அவுட்ஸ்கர்ட்ஸில் நடந்த பேட்டில் ஆஃப் சரைகத் அப்படிங்கிற ஒரு போருங்க அது. ஸோ அந்த போரில் முகலாயர்களை எதிர்த்து ஆகோம் ட்ரூப்ஸுக்காக வந்து இவர் வந்து போராடி இருக்காரு. அந்த இடத்துல முகலாய ஆர்மியை வந்து கொரில்லா தாக்குதல் மூலமாக வந்து மிலிட்ரி அந்த இராணுவ இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவங்கள முகலாய ஆர்மியை வந்து இவர் தோற்கடிச்சிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் சரைகாத் அப்படிங்கிறது ஒரு நேவல் பேட்டிலுங்க. இந்த கடல் நடந்த போருங்க. இது தரையில் நடந்த போர் கிடையாது, கடல் நடந்த போர். நேவல் பேட்டில்லாம் என்ன? கப்பற்படை போர் அப்படின்றாங்க. இதில் வந்து முகலாய படைகளை வந்து லீட் பை கச்வா ராஜா ராம் சிங் அப்படிங்கிறவங்க முகலாய படையில் வந்து லீட் பண்ணியிருக்காங்க. ஆகோம் கிங்டமுக்கு லீட் பண்ணது யார்? இந்த லச்சித் போர்புகான் அப்படிங்கிறது. இவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், இவர் வந்து போர் வீரர். இவருடைய அந்த பிறந்தநாளை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கடந்த 24 வந்து ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. இந்த லச்சித் போர்புகான் கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒரு கோல்டு மெடல் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் இருக்கிறவங்களுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்களா. யாரெல்லாம் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் யாரெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க இந்த ட்ரைனிங் பீரியடில்
அந்த பெஸ்ட் கேடட் யாருக்கோ அவருக்கு வந்து கோல்டு மெடல், இவருடைய பேரில் ஒரு கோல்டு மெடல் வந்து கொடுக்குறாங்களா. இது வந்து 1999 இந்த வழக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த லச்சித் போர்புகான் சொல்லணும் இல்லையா, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவர் தாங்க இந்த லச்சித் போர்புகான் அப்படிங்கிறவர். பாருங்கள், இந்த நாவல் பேட்டலில் ஆகோம் கிங்டமுக்கு சார்பாக முகலாயர்களை எதிர்த்து போராடினவர் தான் வந்து இந்த லச்சித் போர்புகான் அப்படிங்கிறவர். அடுத்து அந்த ஆகோம் கிங்டமுக்கு சப்போர்ட்டாக வந்து போராடினார் இல்லையா, இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 வருஷம் வந்து, அதாவது 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 19 நூற்றாண்டு வரைக்கும் அசாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அரச வம்சம் தான் இந்த ஆகோம் கிங்டம் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து இந்த பிரம்மபுத்திரா வேலியிலிருந்து இவங்க வந்து பிரம்மபுத்திரா வேலியுடைய அப்பர் அண்டு லோவர் ரீச்சஸில் இவங்க தான் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மல்டி எத்னிக் கிங்டம்னா என்ன, பல இனம் சார்ந்த மக்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இவங்க பாருங்கள், ஆகோம் கிங்டம் என்கேஜ் இன் சீரீஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் வித் முகல், அதாவது 1615 1682 வரைக்கும் தொடர்ச்சியாக இவங்க முகலாயர்கள் கூட வந்து போர் வந்து நடத்திட்டே இருக்கிறாங்க. இந்த பீரியட் ஆஃப் ஜஹாங்கீர் பீரியடில் ஸ்டார்ட் பண்ணி அவுரங்கசீப் பீரியட் வரைக்கும் தொடர்ந்து இவங்க கூட வந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து இந்த லச்சித் போர்புகான்றவர் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. இந்த ஆகோம் கிங்டம் அப்படிங்கிறவங்க இங்கே பாருங்கள், இந்த பீரியட் தெரியுது பாருங்கள். ஸோ அசாம் ஏரியாங்க இது. இந்த அசாம் ஏரியா குகவாத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதில் எங்கே கடல் பகுதியே காணும், எங்கேயாவது சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் இதில் கடல் பகுதியே காணும். இது இந்த பகுதியாக வந்து நடத்திருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். எங்கே அது, ஓகே, அவுட்ஸ்கட்ஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து குகவாத்தி இங்கே இருக்குது, ஒருவேளை பே ஆஃப் பெங்காலில் வந்து நடந்திருக்கலாம். சரி, ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக வந்து போக வேணாம். சரி, அடுத்ததாக வந்து நிங்கோல் சக்கோபா அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுங்க. இது வந்து பிக்கெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் மணிப்பூரில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இந்த நிங்கோல் சக்கோபா அப்படிங்கிறது ரீசெண்டாக வந்து அந்த மாநிலத்தில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் செகண்ட் டே ஆஃப் லூனார் மந்த் ஆஃப் ஹியாங்கே அண்ட் ஆஃப் த மெய்டி கேலண்டர், அவங்களுடைய மெய்டி கேலண்டரில் வந்து ஒவ்வொரு இந்த லூனார் மந்த்துடைய அந்த நிலா ஒரு மந்த் இருக்குது இல்லையா, அது வந்து லூனார் மந்த்துடைய செகண்ட் டேயில் வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். நிங்கோல் மீன்ஸ்னா என்ன அப்படின்னா நிங்கோல்னா மேரிட் உமன் அர்த்தமாங்க. சக்கோபா மீன்ஸ்னா இன்விடேஷன் ஃபார் ஃபீஸ்ட், அதாவது கல்யாணம் ஆன பெண்ணை விருந்துக்கு அழைக்கிறதுக்கு பேர் தான் நிங்கோல் சக்கோபா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, யார் எந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போயிருக்குதோ அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு அழைச்சி, அவங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அழைச்சி அந்த பெண்ணுக்கு வந்து விருந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து நிங்கோல் சக்கோபா அப்படின்றாங்க. இந்த இன்விடேஷன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன்தான், ஃப்ரம் த சன், அந்த பையன்தான் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் வாரிசு தான் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த பீரியடில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, கிங் நோங்டா லைரென் பகாங்கா அப்படிங்கிறவர் அவர் வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் மணிப்பூரில். அவங்களுடைய அரசி லைசானா கியூன் லைசானா அப்படின்றன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அண்ணன், அவங்களுடைய பிரதர், அண்ணனா தம்பியான்னு தெரியல, அவங்களுடைய பிரதரை வந்து பொய்ரோட்டான் அப்படிங்கிறவர் பொய்ரோட்டான் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுடைய கிங் பேலஸுக்கு வந்து அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்கள வந்து சாப்பிட்டு போகிறதுக்காக கூப்பிடுவாங்களாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, கிங் நோங்டா லைரன் பக்கோண்டா அப்படிங்கிற ஒரு மணிப்பூர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவங்களுடைய அரசி லைசானா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய அண்ணனோ பிரதரோ தம்பியோ யாரோ ஒருத்தர் அவங்கள பொய்ரோட்டான் அப்படிங்கிற ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரி விருந்து கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க அரண்மனைக்கு அழைச்சி கொடுத்தாங்களாம். ஸோ இது வந்து எப்படி அழைச்சிருக்கணும், பிபா சக்கோபா அப்படின்னு தான் அழைச்சிருக்கணும். இந்த பிபானா என்ன அப்படின்னா பிரதர் இல்லைனா சன், அதாவது அண்ணனோ இல்லை வந்து அதான் பிரதரோ இல்லைனா பையனோ யாரோ ஒருத்தனை கூப்பிட்டு விருந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து அது அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிக்குது. அப்போ அது எப்படி அழைச்சிருக்கணும், பிபா சக்கோபா அப்படின்னு தானே அழைச்சிருக்கணும். நிங்கோல் சக்கோபான்னு என்ன, மேரிட கல்யாணான பொண்ணு கூப்பிட்டு விருந்து கொடுக்குறது நிங்கோல் சக்கோபா. ஆனால் இது ஸ்டார்ட் எப்படியா இருக்குது, ஒரு பையன் அவங்களுடைய பிரதர் தான் கூப்பிட்டு அவங்க விருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது பிபா சக்கோபா தானே இருக்கணும். ஆனால் அந்த ட்ரெடிஷன் வந்து எப்போ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, கிங் சத்ரகீர்த்தி சிங் இந்த பேர் வாழையிலே வர மாட்டேது, சத்ரகீர்த்தி சிங் அப்படிங்கிறவர் 1831 1886 வரைக்கும் அவர் ஆட்சி புரிஞ்சிருக்காரு 19ஆம் நூற்றாண்டில். இவர் என்ன இவர் தான் அந்த ட்ரெடிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய சிஸ்டர்ஸு வீட்டுக்கு அழைச்சிருக்காரு. ஏன்னா நாம் அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் போய் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போன்னு இவர் தான் அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. சரி, இது வந்து இந்த நிங்கோல் சக்கோபா அப்படிங்கிறது மணிப்பூரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட். அது பாருங்க, இதுதாங்க பெண்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். கல்யாணான பெண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு
அந்த வீட்டில் இருக்கிற அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்கிறது பேர் நிங்கோல் சக்கோபா. பாருங்கள், இதுதாங்க இது. சரிங்களா? அடுத்ததான் போடோலேண்ட் மகோத்சவ் அப்படிங்கிற ஒரு மகோத்சவங்க. மகோத்சவம்னா என்ன? திருவிழா தான். அதுதான் வந்து அந்த மொழியை சொல்கிறாங்க. முதலாவது போடோலேண்ட் மகோத்சவ் அப்படிங்கிறது இந்த ஈவெண்ட் வந்து நவம்பர் 15-16 வந்து டெல்லியில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு மெகா ஈவெண்ட் ஆஃப் லாங்குவேஜ், லிட்ரேச்சர், கல்ச்சுரல் டு சஸ்டைன் த பீஸ் அண்ட் பில்ட் ஆஃப் வைப்ரண்ட் போடோ சொசைட்டி. இந்த போடோ சொசைட்டியில் இந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இலக்கியம் சார்ந்து ஒரு பீஸ் வந்து நிலவணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகோத்சவம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதோட தீம் அப்படிங்கிறது பீஸ் அண்ட் ஹார்மனி ஃபார் பாஸ்பரஸ் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த மகோத்சவோடைய தீம் அப்படிங்கிறது. இந்த போடோ அப்படின்னா என்னன்னா, திபெத்தோ பர்மான் ஸ்பீக்கிங் என்தோ லிங்குஸ்டிக் குரூப் நேட்டிவ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் உமனுங்க. அதாவது என்ன சொல்கிறா, போடோ அப்படிங்கிறது திபெத் மொழியை பேசக்கூடிய, பர்பா மொழியை பேசக்கூடிய ஒரு இனம் சார்ந்த ஒரு குரூப்புங்க இது. இப்போ இது வந்து எங்கன்னா போடோலேண்ட் டெரிட்டரி ரீஜன் ஆஃப் அசாம். இவங்க வந்து அதிகமாக வந்து இந்த போடோலேண்ட் டெரிட்டரியில் இருக்கும், அசாமில் இருக்கக்கூடிய போடோலேண்ட் டெரிட்டரியில் வந்து வசிக்கக்கூடியவங்க. இவங்க வந்து போடோ லாங்குவேஜ் பேசுவாங்க, போதோ காரேஜ் லாங்குவேஜ் பேசுவாங்க, திபெத் பர்மன்ஸ் செஞ்சவங்க. இப்படி வந்து ஒரு பல வகையான மொழி பேசக்கூடிய ஒரு அமைப்புங்க இவங்க. இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது, போடோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு 22 லாங்குவேஜஸ். அதில் ஒரு லாங்குவேஜ் அப்படின்றாங்க. பாருங்கள், ரெக்கக்னைஸ்ட் அஸ் ஒன் ஆஃப் 22 ஷெட்யூல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த போடோ பீப்புள் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 6th ஷெட்யூலில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த ஷெட்யூல் ஏரியாஸ் அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு ஆள் அவங்க. இந்த போடோ பீப்புள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இவங்க தாங்க. இதுதான் இந்த ரீசெண்டாக நடந்த இந்த போடோலேண்ட் மகோத்சவ் அப்படிங்கிறது. பாருங்கள், டான்ஸு, இந்த மாதிரி பாட்டு இதெல்லாம் வந்து நடத்துகிறாங்க இல்லையா, இதுதான். வெல்கம் டு மெகா ஈவெண்ட் ஆன் கல்ச்சுரல் லாங்குவேஜ் லிட்ரேச்சர். இது ஒரு ஈவெண்ட்டுங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஈவெண்ட்லாம் நடத்தும் போது மக்களுக்கு வந்து இந்த போட்டி பொறாமலாம் இல்லாமல், இந்த வஞ்சலாம் இல்லாமல், ஒரு விளையாட்டே எதுக்காக, ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டில் வந்து நடத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த போர்க்குணம் குறைன்றதுக்காக தான் வந்து பெரும்பாலும் விளையாட்டுகளை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தா கோனார்க் வில் ரெப்ளிகாஸ் அட் ராஷ்டிர பவன். என்ன சொல்கிறாங்க, கோனார்க் வீல் இருக்குது இல்லையா, அதாவது கோனார்க் கோயில் இருக்குது பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீல் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு வீல். அது ஒரு தேர் மாதிரி இருக்கும். அதுடைய ஒரு ரெப்ளிகாவை சாண்ட்ஸ் ரோடில் செஞ்சக்கூடிய ஒரு ரெப்ளிகாவை ராஷ்டிரபதி பவனில் வந்து வச்சுருக்காங்களாம். இங்கே பாருங்கள், இதுதாங்க பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து வச்சுருக்காங்களாம். அதே மாதிரியான ஒரு சாம்பிளை இது வந்து இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த ஏரியாக்களில் இந்த கோவில் அது இருக்குது பாருங்கள், வட்ட மாதிரி. இது வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து ஒரு ரெப்ளிகாவை வச்சுருக்காங்க, நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், 4 ரெப்ளிகாஸ் ஆஃப் கோனார்க் வீல். 4 கோனார்க் வீல் இருக்கக்கூடிய 4 வகை 4 ரெப்ளிகாஸை அங்கே ராஷ்டிரபதி பவனில் அங்கங்கே வச்சுருக்காங்களாம். ராஷ்டிரபதி பவன்றது யார், நம்ம ஜனாதிபதி பிரசிடென்ட் வந்து வசிக்கக்கூடியவர் தான் வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிறது. இந்த கோனார்க் சன் டெம்பிள் அப்படிங்கிறது, இப்போ அது நியூஸ் பார்த்துட்டு இல்லையா, இப்போ கோனார்க் சன் டெம்பிள்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். கோனார்க் சன் டெம்பிள் அப்படிங்கிறது 13ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டது. சூரிய பகவானுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. கோனார்க் ஆன் த கோஸ்ட் லைன் ஆஃப் ஒடிஷாவுடைய கடற்கரையாக இருக்கக்கூடிய ஒரு ஒடிஷாவுக்கு பக்கத்தில் என்ன கடல் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. இது வந்து கிங் நரசிம்மதேவா, முதலாம் நரசிம்மதேவா வந்து கட்டியிருக்காரு. ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டி அரௌண்டு வந்து 1650 வந்து இந்த கோனார்க் சன் டெம்பிள் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து 1984 யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுடைய இந்த கட்டிடக்கலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது கலிங்கா ஆர் ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது. இந்த கலிங்கா ஒரிசா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது நாகராவுடைய ஒரு துணை அப்படின்னு சொல்லலாம், ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாகரா ஸ்டைல் ஆஃப், திராவிட ஸ்டைல் ஆஃப் வந்து அது நம்ம படிச்சிருப்போம் இந்த இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். இந்த கோராக் அப்படிங்கிறது 2 சான்ஸ்கிரிட் வேர்டோடைய ஒரு காம்பினேஷன்றாங்க. கோனானா என்ன, கார்னர்னு அர்த்தம். ஆர்கானா வந்து சூரியன் அர்த்தம். இதுடைய இந்த டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாறை சேரேட்டில் இருக்கிற மாதிரி. இந்த கோவில் எப்படி அமைச்சிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய கல்லாலான ஒரு தேர் மாதிரி தான் அது அமைச்சிருக்காங்க. அதான் வந்து 2 பக்கமும் வந்து வீல் இருக்குது இல்லையா, ஒரு 24 வீல் அண்டு 7 ஹார்சஸ் இருக்கிற மாதிரியான ஒரு தேர் மாதிரிங்க. ஒரு தேரில் வந்து ஒரு 24 வீலும் ஒரு 7 ஹார்ஸும் கட்டப்பட்ட ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு கோவில் தான், ஒரு தேர் கோவில் தான் இந்த கோனார்க் கோயில் அப்படிங்கிறாங்க.
இந்த கோனார்க் வில்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் லெகசி, இந்தியன் கல்ச்சரலுடைய ஒரு லெகசியாக வந்து இந்த இந்த கோனார் வில்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஒரிஜினலாக வந்து கிட்டத்தட்ட வந்து 200 ஃபீட் இருந்ததாகவும் இது காலப்போக்கில் வந்து இந்த நேச்சுரலால் இது வந்து ரூயினானதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இது வந்து இந்துக்களுடைய ஒரு மேஜரான ஒரு என்ன சொல்ற ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறது, மேஜர் பில்கிரிமேஜ் அப்படிங்கிறது இந்துக்களுடைய ஒரு பிரதானமான ஒரு வழிபாட்டு தலம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வருஷமும் சந்திரபாகா மேளா அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து நடத்துகிறாங்க. பிப்ரவரி மந்த் வந்து நடத்துவாங்களாம். இது வந்து பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் சைடு ஐரோப்பாலேருந்து வரக்கூடிய இந்த கப்பல் சேர்ந்தவங்க, கப்பல் வணிகர்கள் மாலுமிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து 1676 இது வந்து பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய உயரமான அந்த டவர் வந்து கருப்பு கலரில் இருக்கிறதுனால இது வந்து பிளாக் பக்கோடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம். உயரமான எங்கே நம்மளுக்கு எதுவும் தெரியல, ஒருவேளை இதுதான் வந்து பிளாக் பக்கோடான்னு சொல்கிறாங்களோ, இருக்கலாம். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டவரானது கருப்பு கலர் இருக்கிறதுனால இது வந்து பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அடுத்ததாக வந்து ஜெகநாத டெம்பிள், ஜெகநாத் டெம்பிள் இன் பூரி ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்களாம். ஜெகநாத் டெம்பிள் பே ஆஃப் பெங்கால் இதுவும் வந்து ஒரு ஏரியா தான் சொல்கிறாங்க. ஜெகநாத டெம்பிள் பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாத டெம்பிள் வந்து ஒயிட் பக்கோடான்னு சொல்லுவாங்களாம். என்னன்னு பார்த்துட்டு இருங்க. பூரி ஜெகநாத டெம்பிள் பாருங்க, மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம் தான் வந்து அதை சொல்கிறாங்க போல. இது மேலே கூடிய அந்த கோபுரம் வந்து கோபுரமா விமானம் தானே, கெஸ் விமானம், கோபுரம் கிடையாது விமானம். இந்த விமானம் வந்து கருப்பு கலர் இருக்குது இல்லையா, ஸோ இதனால் வந்து பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பூரி ஜெகநாத டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கிறதுனால அது வந்து ஒயிட் பக்கோடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சரி, அடுத்தா வந்து இது பார்த்துட்டோம். ராமப்பா டெம்பிள். ராமப்பா டெம்பிள் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 141 கோடி ரூபாயை வந்து தெலுங்கானா இருக்கக்கூடிய இந்த ராமப்பா ரீஜன் ஆஃப் சஸ்டைனபிள் டூரிசம் சர்க்கியூட் அப்படிங்கிற, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 141 கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காங்களாம். தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ராமப்பா டெம்பிள் அப்படிங்கிற இந்த டெம்பிளை டெவலப் பண்ணுறதுக்காக. இந்த ராமப்பா டெம்பிள் ஆல்சோ நோன் அஸ் ருத்ரேஸ்வர டெம்பிள்னு வந்து அழைக்கப்படுது. இது வந்து பாலம்பேட் அப்படிங்கிறது ஒரு கிராமத்தில் வந்து இருக்குதான். இது வந்து தெலுங்கானாவுடைய கேபிட்டலான ஹைதராபாத்லேருந்து நார்த் சைடு ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குதான். இந்த கோவிலில் வந்து த டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கட்டேஸ்வர டெம்பிள், காமேஸ்வர டெம்பிள், பக்ஷலா, நந்தி மண்டபா, இதில் இன்ஸ்கிரிப்ஷன் அண்டு ருத்ரேவரா டெம்பிள் இதெல்லாம் வந்து இந்த டெம்பிள் காம்ப்ளெக்ஸில் வந்து இருக்குதான். இந்த கோவிலுக்குள்ளேயே நிறைய கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சாதாரண ஒரு பெரிய கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அது சிவன் கோவிலாக இருக்கும். ஆனால் அந்த சிவன் கோவிலுக்குள்ளேயே ஒரு அம்மன் கோவில் இருக்கும், விநாயகர் கோவில் இருக்கும், அப்புறம் வந்து முருகன் கோவில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கோவிலும் வந்து உள்ளே இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து 1213 வந்து காகதிய எம்பையர் ஜெனரல் ரிச்சர்லா ருத்ரா அவர் தான் வந்து இதை கட்டியிருக்காராம். காகதிய அரசருடைய ஜெனரல் ரிச்சர்லா ருத்ரா அப்படிங்கிறவர் இந்த கோவில் வந்து கட்டியிருக்காரு. இதுடைய ப்ரிசைடிங் டைட்டினா வந்து முக்கியமான கடவுள். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு கோவிலில் எல்லா சாமியும் இருக்கும், ஆனால் வந்து தலைமை சாமியாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ப்ரிசைடிங் டைட்டின்னு சொல்கிறாங்க. ராமலிங்கேஸ்வர சுவாமி தான் வந்து இதோடைய ப்ரிசைடிங் டைட்டி அப்படிங்கிற. இப்போ ராமப்பா டெம்பிள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இதுதாங்க ராமப்பா டெம்பிள். பாருங்கள், நல்லா இருக்குது. இதுதான் வந்து ராமப்பா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இதுல நிறைய கோவில் இருக்குது பாருங்க. இது வந்து ருத்ரேஸ்வர சாமியா, ராமலிங்கேஸ்வர சாமின்றது இதோடைய சென்டர்ல இருக்கும். இப்போ அங்கங்க ஒரு கோவில் இருக்குது பாருங்க. இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல அங்கங்க ஒரு கோவில் இருக்கும். இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஏஷியன் புத்திஸ்ட் மாநாடு, முதலாவது ஆசிய புத்த மாநாடு வந்து நடந்திருக்கான். எங்க அப்படின்னா டெல்லியில் வந்து நடந்திருக்குது. இது யார் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சுரல் அண்ட் இன்டர்நேஷனல் புத்திஸ்ட் கன்ஃபெடரேஷன் அப்படிங்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் சம்மிட் வந்து நடத்திருக்காங்க. இதுல இருந்து 32 நாடுகள் வந்து கலந்துருக்காங்க. இதோடைய தீம் அப்படிங்கிறது ரோல் ஆஃப் புத்த தம்மா இன் ஸ்ட்ரென்தனிங் ஏஷியா அப்படிங்கிறது தான் இதோடைய தீம் அப்படிங்கிறது. இதை வந்து இதுதான் வந்து இதில் நான் இந்த அளவுக்கு அந்தளவுக்கு தகவல் இல்லை இதில். ஆனால் அதனுடைய இந்த டைம்லைன் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆஃப் புத்த தம்மா அப்படிங்கிறது, இந்த புத்த மதம் அப்படிங்கிறது எப்படி வந்து உலகம் முழுக்க பரவிச்சு அப்படிங்கிறது ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6வது செஞ்சுரியில் தான், அதாவது பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி வந்து 6வது செஞ்சுரியில் தான் வந்து சித்தார்த்த கௌதமா அப்படிங்கிறவர் முக்தி அடைகிறாரு. அதன் பிறகு 268லேருந்து 232 அந்த பீரியடில் வந்து அசோகர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆட்சி எம்பையர் முழுவதும் வந்து
புத்த மதத்தை வந்து பரப்புறாரு. அதன் பிறகு 3வது நூற்றாண்டில் ஸ்ரீலங்காவுக்கும் மியான்மர் அண்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அசோகரே என்ன பண்ணுறாரு, புத்த மதத்தை வந்து பரப்புறாரு. அதன் பிறகு 1ஆம் நூற்றாண்டில் மகாயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து இது பிரிஞ்சிருக்குது. மகாயானம் நிகாயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து அந்த புத்த மதமானது பிரிக்குது அப்படின்றாங்க. அதன் பிறகு அதே 1ஆம் நூற்றாண்டில் இந்த சில்க் ரூட் இருக்குது இல்லையா, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற அந்த பகுதியில் என்ன ஆகுது, இந்த புத்த மதமானது பரவுது. சில்க் ரூட்னா என்னென்னா, சில்க் பட்டு வந்து அந்த போக்குவரத்து தான் வந்து சில்க் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த புத்த மதமானது திபெத் அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பரவ ஆரம்பிக்குது. இதுதான் வந்து இந்த புத்த மதமானது அதோடைய பரவல் அப்படிங்கிறது. சரி, இந்த கிளாஸில் நாம் நவம்பர் மாதம் நடந்த இந்த கல்ச்சுரல் பேஸ்டான ஈவெண்ட்ஸ் என்ன, நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது சொல்கிறதுக்கு இது முன்னாடி பார்த்துருவோம். சாரி இதை நம்ம சொல்லாமல் இருந்துட்டோம். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஏஷியன் மாநாடு அப்படிங்கிறது பார்த்துட்டிங்களா? டெல்லியில் நடந்த ஒரு மாநாடு, இது புத்திஸ்ட் மாநாடு அப்படிங்கிறது. சரி, இந்த கிளாஸில் நாம் நவம்பர் மாதம் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ இல்லையோ, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இது திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கு. சரி, அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.